இருந்த ஆட்களோட உடம்பு ஜஃப்னால யாராவது இறந்துருந்தாங்கன்னா இந்த வழி யூஸ் பண்றாங்க. இங்கதான் பெட்ரோல்ஸ் எல்லாமே இங்க வந்து பாட்டில்ஸ்ல தாங்க கிடைக்கும். பெட்ரோல் பங்க் வந்து இங்க இல்ல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இந்த ஊர்ல பவர் கட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தீவுல மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றத ஒரு அழகா பார்க்க வந்திருக்கும். தீவுல மொத்தமா 2 பஸ் தான். வீடுகள்ல வந்து உப்பு தண்ணி தான் வருது, குடிக்கிற தண்ணியே வீடே இல்ல. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த சைட்ல எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒன்னா ஒற்றுமையா வாழ்ற தீவு தான் வந்து நைனா தீவு. நண்டு மாட்டுச்சா 2 கிலோ மாட்டுச்சு. வெள்ளை நண்டுங்களா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வீடு இல்ல இன்னைக்கு வீடு குடும்பம் 800 குடும்பம். இவனை காசிமேடு கூட்டு போயிட்டு அழகா வீடியோ எடுத்து கூட்டு வராங்க. அங்க வந்து எங்க நாட்டு மீனை ஃபுல்லா வலிச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சுத்தி முத்திலும் கத்தா ஊரை சுத்தி இருக்குங்க, நல்லா வளமும். இது வந்து குடிக்கிற தண்ணிங்க. உடனே பாச பிடிச்சிருக்கு, பட் நல்ல தண்ணி. இந்த ஊர்லயே வந்து இது கொஞ்சம் பெரிய வீடாங்க. 7 கோடி இவங்க ஊருக்கு கரன்சி. நாய்க்குட்டிக்கு போட சாப்பிடுவோம் தெரியலையா? சரி, இது கொடுத்துருங்க. ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இலங்கையில் நைனா தீவு அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இறங்கி இங்கே கோவில்களுக்கு இங்கே இருந்த ஐலாண்ட்ஸில் கொஞ்சம் இடங்களை பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த நைனா தீவில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க வாழ்வாதாரம் எப்படி, இங்கே எலக்ட்ரிசிட்டி எப்படி. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ஒரு தீவு. ஸோ அப்படியே பாருங்கள், அப்படியே போடுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த தீவை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். இங்கே வர்றதுக்கு கூடிய ஒரே ஒரு வழி கப்பலில் மட்டும்தான் வர முடியும். ஸோ அந்த கப்பல் போக்குவரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து மக்கள் வந்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குது இந்த ஐலாண்டில், இன்றைக்கி ஒரு நாள் இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றதை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சரணோட கெஸ்ட் ஹவுஸில் தாங்க இருக்கோம் நைனா தீவில். ஸோ இது வந்து சரணோட அவங்க அம்மாவோட வீடு, கரெக்டாக? ஓகே. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது டுக் வந்து வர வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே இந்த நைனா தீவை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோங்க. ஸோ விஷயமாக வந்து விஷயம் இல்லை, இந்த முதல்ல எப்படி இருக்குது இந்த ஊர் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இங்கே எலக்ட்ரிசிட்டி, தண்ணி வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்ப்போம். இங்கே மக்கள் அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ டுக் வந்துடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நைனா தீவுலேருந்து அப்படியே வந்து அந்த போட்லேருந்து இறங்கி ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே இது இருக்குது. கைஸ் இப்போ ஆட்டோ ஏறி அப்படியே கிளம்பி வச்சுங்க தீவை சுற்றி பார்க்க. ஸோ அப்படியே கிளம்பின பயணம் தான், அப்படியே தீவு ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியதான். இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்க வந்திருக்கோம் இந்த தீவில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியேன்றது வந்து ஜென்ரேட்டர் வச்சு தான் வந்து இந்த ஹோல் ஐலாண்டுலேயுமே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் வச்சு தாங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜென்ரேட்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்ட்டு அந்த சைடில் சொன்னாங்க. ஸோ அந்த ஜென்ரேட்டரை போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கேருந்து பவர் சப்ளை ஆகி தான் மொத்த ஐலாண்டுக்குமே வந்து கரண்ட்டு போகுது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இந்த ஊரில் பவர் கட் பண்ணுவாங்க. ஸோ நைட் டைமில். ஸோ அந்த ஹவர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திருவள்ளூர் சிலர், மயிலாப்பூர். ஸோ இதுதாங்க, உள்ளே போய்ட்டு கேட்ப வருங்க கைஸ். இங்கே உள்ள இடங்கள் தான் இந்த பவர் சர்க்கியூட் ஜென்ரேஷன் யூனிட்டு. ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த டீசல் ஊற்றி ஒட்டுமொத்த ஜென்ரேட்டர் மூலயமா வந்து பவர் சப்ளை ஆகுதுங்க. இதுதான் அந்த இடம் கைஸ். இங்கே தாங்க வந்து ஹார்ட்வேர் கடையில் தான் பெட்ரோல் எல்லாமே விற்கிறாங்க. படிக்கல பெட்ரோலே இல்லை. ஸோ இந்த கடையில் வந்து பெட்ரோல் இல்லையா. ஸோ வேறு கடையில் போய் கேட்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ரோல் பங்க்ஸுமே இல்லை ஐலாண்டுன்றதுனால. மோஸ்ட்லி யாழ்ப்பாணத்துலேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு கேனில் பாட்டில்ஸில் விற்பாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு போகிற வழியில் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஐலாண்டு வாழ்க்கை, அதாவது ஒரு தீவில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ஒரு அழகாக பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ சின்ன சின்ன இஷ்யூஸு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பட் இங்கே வந்து ஐலாண்ட் வாழ்க்கைன்றது ஒரு தனி, அது ஒரு அழகான வாழ்க்கை. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே கிளம்புவோம் கைஸ். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. இந்த சைடில் ஃபுல்லாகவே கோயில் இருக்குது உள்ளேவே. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ஊருக்கு பாருங்க, நைனா தீவு ஹாஸ்பிட்டலுங்க. ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைனா தீவில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நார்த்தன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில், வடக்கு மாகாண சபை. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து தீவில் மொத்தமாக 2 பஸ் தான். இதில் ஒரு பஸ் வந்து இப்போ வந்து பழுதாகிருக்கு, இன்னும் இது வந்து எதுவும் ரெடி பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு பஸ் இருக்காங்க, அந்த ஒரு பஸ் மட்டும்தான் இந்த ஃபுல் நைனா தீவுலையுமே வந்து ரன் ஆகுது.
பாருங்கள் கொஞ்சம் ஒர்க் தான் நினைக்கிறேன், ரொம்பலாம் பழசாகலை. மேபி ஏதாச்சும் இந்த கடல் கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அரிப்புத்தன்மை ஏற்படும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வாட்டர் சப்ளை மினிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு வாட்டர் பிளான்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த தீவில் வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்து குறவுங்க. ஸோ எல்லா வீடுகளிலையும் ஒரு 70% வீடுகளில் வந்து உப்பு தண்ணி தான் வருது குடிக்கிற தண்ணியே. ஸோ அதுதான் வந்து குளிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வீட்டு யூஸ்க்கு எல்லாமே வந்து உப்பு தண்ணி தான். மிச்சம் 30% மக்கள் வீட்டில் தான் வந்து குடிநீர் வருது. அதுவும் அக்கம் பக்கத்தில் அப்படியே ஷேரிங்கில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் தோருக்கு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து அந்த வாட்டர் டேங்க் சப்ளை, இங்கேருந்து தான் மக்கள் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறது எல்லாமே. இதுக்குள்ளேருந்து தான் தண்ணி. ஆக்சுவலாக இது வந்து உப்பு தண்ணி. உப்பு தண்ணியை செப்பரேட் பண்ணி மினரல் வாட்டரா இது இல்லை நார்மலாக குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டரா? ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே உப்பு தண்ணியை மாற்றி ஃபில்டர் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டராக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தண்ணி தான் வந்து நான் இப்போ சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தேன், டப்புன்னு உப்பு தண்ணியாக இருக்குது. அப்போ தான் கேட்கும்போது சொன்னாங்க, ஸோ ஒரு சில பகுதிகளில் லைக் ஒரு 5 வீட்டுக்கிட்ட வந்து அங்கே வந்து டப்புன்னு நல்ல தண்ணி வரும். அப்புறம் வந்து யூஸ்வலாக காமனாகவே கிணறுகள் இருக்குங்க. ஸோ வந்து நமக்கு சரண் சொல்லுவார் இந்த ஊருக்காரு. சொல்லுங்கள் சரண். சொன்னால் இப்போ முருகன் கோயிலடி மற்றது அது ஒரு நர்சரி மாதிரி இருக்கு. ஓகே, அந்த இடத்துல கிணறுன்றது அது பொது கிணறு மாதிரி, அங்கே போய் தண்ணி எடுக்கிறாரு. அப்படி ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அப்போ அந்த இடங்கள்ல போய் நல்ல தண்ணி இருக்குன்னு எடுத்து கொண்டு வரலாம். இப்போ நான் கேனில் போய் எடுக்க போகிறோம், அது முன்னே போய் ஆமாம் இன்றைக்கி நம்ம குடிக்கிறதுக்கு சமைக்க போகிறோம் இன்றைக்கி வேறு. ஸோ அந்த தண்ணியுமே வந்து நம்ம அங்கே தான் போய் எடுப்போம், அந்த கிணத்துல போய் அப்படியே பார்க்கலாம். ஸோ இது என்னது இது இந்த ஏரியா வந்து சும்மா மீன் பிடிக்க போகிறதுக்கு கப்பல்களா? அது ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிறதுக்கு ஓகே ஒரு கப்பல் எல்லாம் அதில் பக்கத்துலேயே என்ன வீடுகள் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வரும்போதே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து கடல் அப்படியே கடல் ஒட்டின மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஐலாண்டு இது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த மீன்பிடி கப்பல்கள் எல்லாமே இங்கேயே இருக்குது. அதோட பாருங்க லாஞ்ச், குட்டி குட்டி லாஞ்ச் இருக்குது. இது முதல் வந்து அந்த 2 ஜெட்டி இருக்குது தானே. ஓ ஆமாம், அந்த 2 ஜெட்டி மாதிரி இதுவும் இயங்கி கொண்டிருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் பழுதாக போயிருந்தது. அப்படியே இப்போ நார்மலாக திருத்திட்டாங்க. பட் ஆனால் மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நிற்குது. மற்ற இந்த இறந்தாக்கள்னபடி இப்போ ஜெஃப்னால ஊர்க்கார ஒருத்தர் வந்துட்டாருன்னா பொடி வந்து இந்த சைடெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே, நைனா தீவில் இருந்த ஆட்களோட உடம்பு ஜெஃப்னால யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களை இங்கே கொண்டு வரதுக்கு இப்போ இந்த வழி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் தங்களை அடக்கம் செய்யணும்னு சொல்லியிருப்பேன். அப்படி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட பொடியை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற சுடுகாட்டில் இருப்பாங்க. அதுக்கு இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே கோயில் இருக்கிறதால. புரியுது, கோவில் இருக்கிறதுனால 2 சைட்லேயும் 2 அந்த வாசல்கள் இருக்குங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஒரு வாசலில் வந்து கோவில் வந்து இருக்கும். கோவில் பேர் என்னது? நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவில். இன்னொரு ஜெட்டி இதில் வந்து புத்திஸ்ட் கோவில் ஒன்று இருக்குங்க. ஸோ இது 2 கோவில் தான் இருக்கும் அந்த வழி. ஸோ அதனால் இன்னொரு வழியை வந்து இப்போது அந்த என்ன சொல்கிறது உயிரிழந்தவங்களோட உடல்களை கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மீனா அப்போ கேட்போம் இருங்க. இங்கே பாருங்கள் மீன்லாம் இங்கேயே மேயுதுங்க. பெரிய பெரிய மீன்களே அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே தான் மீன் பிடிக்கிறாங்க. கண்ணில் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு கைஸ் இங்கே உள்ள அண்ணன் 2 பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ரிங்கு மிஸ் ஆகிடுச்சான், கோல்டு ரிங்கு. அதனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த தூரத்தில் ஒரு ஐயா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு தனியாக கட்டுமரம் போட்டுட்டு. இங்கே வந்து நிறைய போட்டு இருக்குங்க, இன்னும் சீர் பண்ணாமல் இருக்குது. இங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க கொஞ்சம். கைஸ் இதுதான் வந்து தொழில் செய்கிற வாடி. ஓகே அண்ணா, இப்போ என்ன வலை இது பின்னுறீங்களா அண்ணா? வெள்ளை நண்டு வலை. ஓகே. ஸோ இப்போ தான் வந்து வலை ரெடி பண்ணுறாங்க. இப்போ இது எப்போ காலையில் போடுவீங்களா? அது போட்டாச்சு. இனி நாளைக்கு பார்க்குறது. இது நாளைக்கு அந்த வேலையை ஏற்றி கொண்டு வந்துட்டு இதை திருப்பி போடுறோம். ஓகே. நண்டு இப்போ மாட்டுச்சா? இன்றைக்கு 2 கிலோ மாட்டுச்சு. வெள்ளை நண்டுங்களா? ஓகே அண்ணா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா வீடு இல்லை? ஓகே அண்ணா. பின்னுக்கு வீடு. ஓகே. இங்கே தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த பிளான்ட்டில் தான் எடுப்பீங்களாண்ணா? உப்பு தண்ணி. ஓகே. வண்டியில் லேண்ட் மாஸ்டரில் அடிக்கிறாங்க. சரி அண்ணா. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்டூலை போட்டு உக்காந்திங்க அப்படின்னா அப்படியே சரியான வியூங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சைடில் போயிட்டு ஏதோ மீன் இப்போதைக்கு இந்த சைடில் மீன் பிடிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்ப்போம்.
ஃபுல்லாக வலை தாங்க. வலையை வந்து சிக்கி எடுக்கிறதே ஒரு வேலைங்க, பெரிய வேலை இது. வணக்கம் அண்ணா, நீங்கள் எங்கே நைனாதீவு தானே? மீன் எதாவது மாட்டுச்சாண்ணா? போயிட்டு வந்துட்டீங்க, வந்து வித்தாச்சா? காலை மேலே 9 மணிக்கு 9 மணிக்கு விற்றுருவோம் பேர் பின்னேரம். ரைஸ் இங்கே தான் வந்து பள்ளிவாசல் இருக்குங்க. இங்கே ஒரு பள்ளிவாசல் தான், முஹைதீன் ஜம்மா பள்ளி, 6ஆம் வட்டம், நைனாதீவு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதாங்க அந்த பள்ளிவாசல். ஆனால் இங்கே ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குங்க. அங்கே இன்னொன்று இருக்குங்களா? சின்ன சியாரம். ஓகே. ஸோ இதுதாங்க பள்ளிவாசல். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு, இந்த இடத்துக்கு கொஞ்சம் பெரிய பள்ளிவாசல் இது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த மரத்தாண்ட அப்படியே கடலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்க, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல். 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல். ஓட்ட பாருங்க, ஓட்டில் அடிச்சிருக்கு. ஓ சரி அண்ணா. இங்கே மொத்தமாக எத்தனை ஆட்கள் இங்கே இருக்காங்க? முஸ்லீம் 48 குடும்பம் இருக்குங்க. 48 குடும்பம். இதே குடும்பம் ஜமாத் வந்தால் வரும் இங்கே வருவாங்க. அங்கேருந்து ஆட்கள் இங்கே வந்து பள்ளிவாசல் எல்லாமே இருக்காங்க. மொத்தமாக அந்த ஒட்டுமொத்த தீவில் எத்தனை குடும்பங்கள் அண்ணா இருக்காங்க? மொத்த தீவு குடும்பங்கள் ஒரு தீவில் இருக்கிற சொல்லல. இங்கே வந்து 800 குடும்பம் இருக்குது. 800 குடும்பம். 800 குடும்பம் இருக்குது. அதில் 4 மக்கள் 4 இனமும் இருக்குது. ஒரு பிரச்சனையும். ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணா. கைஸ், கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 700-800 குடும்பங்கள் இருக்கான் சுற்றி முற்றிலும். பட் அது கரெக்டான கவுண்டான்றது தெரியல யாருக்கும். ஸோ மேபி இங்கே உள்ள அந்த ஊராட்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடங்களில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா தெரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் நேரம் அதுக்கு ஒத்துழைக்காது, ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பள்ளிவாசல். இங்கே வந்து ஒரு குட்டி போட் ரைடு போகலாமா அப்படின்ட்டு கேட்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே தொழிலுக்கு கிளம்புவாங்க, பட் இருந்தும் கேட்டு பார்ப்போம். பாண்டிச்சேரி அண்ணா, இந்தியாவில் பாண்டிச்சேரி. ஆமாம், அவர் நைனாதீவு. அவர் யாருப்பா? மற்ற நாள் உங்களை கொண்டு இதுல ஏற்றி விட்டு போடலாம். உங்களோட டோலர் உங்களோட டோலர் இங்கே வேற இன்னைக்கு கஷ்டங்களா? ஓ, இங்கே இது வர வருமாண்ணா? ரோலரா? நம்ம ஊர் மீன்பிடி போட்டு இந்தியாவில் எல்லா பகுதியும் இல்லை. ஓகே, குறிப்பிட்ட பகுதி பாண்டிச்சேரியிலேருந்து வராங்களா? கரூர் இப்படி நிறைய ஊர் அந்த அரசாங்க கட்டுப்பாடு அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த டோலக்காரம் என்னது, இவனை காசிமேடு கூப்பிட்டு போயிட்டு அழகாக வீடியோ எடுத்து கூப்பிட்டு வரேங்க. அங்கே வந்து எங்கள் நாட்டு மீனை ஃபுல்லாக வலிச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நானும் அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பார்த்து கூப்பிட்டு வரேன். அங்கே உங்களோட ஏரியாலேருந்து உங்கள் தொழிலுக்கு வர்றது கச்சத்தீவை தாண்டி வரையில, அந்த போர்டரை தாண்டி வரையில, அந்த போர்டரை தாண்டி அத்துமீறி இப்படி வர. ஓ, நம்ம தமிழ்நாட்டில் மீனவர்கள் வந்து இங்கே அத்துமீறி இங்கே வராங்க. அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து ஃபன்னாக கதைச்சிட்டு தான் இருந்தார். டப்புன்னு ப்ரோ அந்த ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டதுக்கு வந்து இன்றைக்கி போக முடியாது, இல்லைனா உங்களுக்கு வந்து பாண்டியிலேருந்தே அந்த ரோலர் போட்டு வரும், அதிலே ஏற்றி விட்ருவோன்னு சொன்னார் டப்புன்னு. ஸோ என்னென்னா ஒரு சில ஆட்கள் வந்து அந்த மீன் பிடிக்கிறது அது வேணாங்க, அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போவோம். இன்றைக்கி வந்து போட் ரைடு கேன்சல், அவங்களுக்கு மீன் பிடிக்கிற வேலை இருக்கான். ஸோ அதனால் நைட்டு இல்லைன்னா காலையில் கூட போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி இப்போ போவோங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த கோஸ்டல் லைன். ஒரு நைனாதீவு பயணம். தீவை சுற்றி அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். அழகான வீடுகள்லாம் கட்டுறாங்க இந்த சைடில். இன்னும் போக அப்படியே கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸ் மாதிரி அப்படியே வருங்க. அதையும் போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐயப்ப சாமி கோவில் இருக்குங்க. அப்போ தான் வந்து நட திறந்துருக்காங்க. எத்தனை மணிக்கு என்ன தொடங்குவீங்க? இப்போ 6 மணிக்கு பூட்டுற டைம். நீங்கள் தான் இங்கே பார்த்துக்கிறீங்களா ஃபுல்லாகவே? இங்கே ஒரே ஒரு ஐயப்பன் கோயில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ஏதோ வரேன் கைஸ். இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அழகாக இருக்குங்க. போட்டெல்லாம் கவுத்து போட்டு வச்சுருக்காங்க, சின்ன சின்ன போட்டு. இது அப்படியே எடுத்து தொழிலுக்கு போகும்போது மீன் பிடிக்கிறாங்க இங்கே. ஆக்சுவலாக
மீன் பிடிச்சி இந்த ஐஸுமே இங்கே வந்து பற்றாக்குறைங்க. ஸோ அதனால் யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த ஐஸ் கொண்டு வந்து இங்கே மீனுக்கு அப்படியே அதில் வச்சுட்டு திருப்பியுமே ஒரே நாள்லே வந்து இங்கேருந்து அந்த மீன் எல்லாத்தையுமே கொண்டு போயிடுறாங்க. இங்கே வந்து கோரல்ஸ் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்க கத்தாழை இருக்குங்க கரெக்டாக இந்த இடத்துல. நான் இது வரைக்கும் கடல் ஓரத்தில் கத்தாழை பார்த்ததில்லை. இங்கே பாருங்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஐஸ் இந்த ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றி பற்றிலையும் இங்கே பாருங்க பெரண்டை. மற்றது இலந்து. இது வந்து இலந்து. இலந்தனா இலந்தம்பழம். ஓகே இங்கே பாருங்க இலந்த அடை அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன் பெரண்டை இருக்குங்க. நல்லா தடியாக மொத்தமாக இருக்குது. சுற்றி முற்றிலையும் கத்தாழை. ஊரை சுற்றி இருக்குங்க நல்லா வளமும். இதெல்லாம் வந்து கிடைக்காதான்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஊறுகாய் செஞ்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இது பண்ணுவாங்க. அதுதான் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயமா அவ்வளோ அப்படியே ரோட்லேயே இருக்குங்க. இந்த காஷ்மீர் சைட்லாம் போனால் ஆப்பிள்லாம் ரோட்லேயே கிடைக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரண்டை. கைஸ் இங்கே பாருங்க அப்பா சங்குங்க செம்மையாக இருக்குது பார்க்க. இங்கே கரெக்டாக கிடக்கு. மண்ணுங்க நல்லா. இது வந்து ஒன்றும் கேட்கலிங்க. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஒரு சங்கு ஒன்று வாங்கிட்டு போனேன் காசு கொடுத்து. ஏர்போர்ட்லேயே வச்சு சீஸ் பண்ணிட்டாங்க என்னைய. அது இங்கே தான் இருக்குது 2 வருஷமாக. அது வந்து நான் கொண்டு கூட போக முடியல. மேபி யாராச்சும் வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அந்த சங்கு எடுத்துகிட்டு வாங்க. ஆசைப்பட்டு வாங்கினேங்க. பட் என்னென்னா நானே வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன் போகும்போது இது கொண்டு போகிறேன்ட்டு. அது கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி போட்டில் கப்பலில் போகிற மாதிரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொண்டு போக முடியாதுங்க. அது வாங்குறது வேஸ்ட்டு. இங்கே கூட நிறைய இடத்துல சங்குகள் விற்கிது. இங்கே உள்ள ஆட்கள் வாங்கலாம், நம்ம வாங்க முடியாது. நைனாதீவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜென்ரேட்டர் வச்சு தான் வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வந்து ஒரு சோலார் பிளான்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்கங்க. ஸோ ஃபுல்லி பாருங்கள் அவ்வளோ கொஞ்சம் பெரிய சோலார் பிளான்ட்டுங்க. ப்ளஸ் இதுவும் அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் ரெடி ஆகுதான். ஸோ அந்த ஜென்ரேட்டரும் சேர்த்து பவர் சப்ளை தடை இல்லாமல் வர மாதிரி இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. ஸோ இதுதான் அந்த பிளான்ட்டு. வணக்கம்ண்ணா. நீங்கள் தான் அங்கே பராமரிப்பு எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இது எப்போ நான் முடியும் இந்த ஒர்க்லாம்? இன்னும் 3 மாதம். இப்போ இது மட்டும்தானா இல்லை இந்த வெறும் சோலார் மட்டும்தானா இல்லை இந்த இதுவும் இருக்குமா ஜென்ரேட்டரும்? இங்கேயே எல்லாமே அங்கேருந்து எல்லாமே இங்கே மாறிடுமா? அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாம் புதுசாக வந்திருக்கு. ஸோ மொத்தமாகவே இங்கே எல்லாமே மாறிடும். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. ஸோ இது ஃபுல்லாகவே ஒயருங்க. பாலிகேப் வாய்ஸ் பெருசாக இருக்கும். அதுதான் ஃபுல்லாகவே இந்த திராட்சை கோஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக பார்க்க சின்னதாக இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா, ஒரே பிளெயினாக ஒரு பேனல் தான் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சன்செட் ஆக போகுதுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 பக்கம் ஆகுது. ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அப்படியே இது ஒட்டக்காடு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சன்செட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, க்ரீனரியாக. அப்பா இங்கெல்லாம் மாடு ஃபுல்லாக இந்த சைட்லலாம் மாடு மேய்க்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்க இடங்கள்லாம். இங்கே பாருங்க டிராஃபிக் பண்ணுறவங்கலாம் வீடே இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த சைடில். முன்னாடி தீவோட தொடக்கத்தில் தான் வீடு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரண்டைங்க. அது ஃபுல்லாகவே பெரண்டைங்க. கிணறா? ஒரு அருமையான சன்செட்டுங்க. செம்மையாக இருக்குது பார்க்க இந்த சைடில் இருந்து. ஏன்னா அழகாக அந்த சன் வந்து டான் ஆகுது. ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அது பாருங்க, இது வந்து லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இது வந்து பூச மரம்னு சொல்லிட்டேங்க. இது வந்து பூ அரச மரம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாருமே வந்து பூச மரம் தான் நாங்கள் சொல்லி வளர்ந்தது. அதனால தான் நாங்கள் சொன்னோம். எங்கள் ஸ்லாங்கில் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க. உடனே அதுக்கு வச்சு என்ன செஞ்சாங்க பாருங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் மறக்க மாட்டேன். ஸோ அதுதான் வந்து அப்டேட் பண்ணோம். டப்புன்னு அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான். இப்போலாம் வந்து நல்ல நினைவுகளை விட வச்சு அடின்னு அடித்த நினைவுகள் தான் வந்து டப்புன்னு ஞாபகம் வருது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க அந்த இடத்துலலாம். ஸோ வாங்க அப்படியே கிளம்புவோம். அடுத்த இடங்களுக்கு கிளம்பு அப்படியே போக வேண்டியதான். நைனாதீவில் இன்னொரு சைடுங்க. நம்ம வந்து அரைவாசி வந்து சுற்றி வந்துட்டோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆந்தனி சர்ச் அப்படின்ட்டு இருக்குது, அந்தோனியர் கோவில் சொல்லுவாங்க சர்ச்சு. ஸோ இதுதாங்க சர்ச்சு. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படியே வியூவை, அப்படியே சன்செட்டுங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் சுற்றி முற்றி உள்ள வீடுகள், இங்கெல்லாம் ஓட்டு வீடுகள் இருக்குது. ஸோ அங்கே அந்த சைட்லலாம் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா சும்மா கூரை வீடுகள் தான் ஃபுல்லாகவே சுற்றி. ஓ இந்தியாண்ணா, இந்தியா தான் கைஸ். இது தாங்க வந்து சர்ச்சை சுற்றி உள்ள இடம். இது வந்து குடிக்கிற தண்ணி அப்புறம். ஸோ இது வந்து குடிக்கிற தண்ணிங்க. பட் ஆனால் பாசை பிடிச்சிருக்கு, பட் நல்ல தண்ணி. ஓகே ஓகே ஓகே, செம்மையாக இருக்குங்க சன்செட் ஆகிற டைம்ன்றதுனால. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு மாதாவோட ஸ்டாச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கடல்கிட்ட. இங்கே பாருங்கள், ஒரு என்னென்னா ஒரு குட்டி தீவிலே எல்லா விஷயங்களும் அடங்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தீவுகளை வந்து அப்கமிங்லேயும் போய் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாரத்தில் 2 நாள் இது வரைக்கும் வீடியோ போடுறோம் நம்ம, செவ்வாய் வெள்ளி. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னுட்டும். ஐஸ் இந்த ஊர்லேயே வந்து இது கொஞ்சம் பெரிய வீடாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் காஸ்டில் இதுதான் பெரிய வீடா? ஓகே, இது வந்து ஒரு 2 crores இந்தியன் கரன்சியில் 7 கோடி இவங்க ஊர் கரன்சி. இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க. கடை ஒன்று இருக்குது, பெட்ரோல் தோ இருக்குங்க. பெட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்து பாட்டில்ஸில் தாங்க கிடைக்கும். பெட்ரோல் பங்க் வந்து இங்கே இல்லை. பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளோன்னு தெரியல. பெட்ரோல் லிட்டர் 450. 450னா ஒரு தப்புன்னு 450ன்னு கேட்டீங்க, ஒரு 150 ரூபாய் கம்மியாக வரும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. 450 ரூபாய்ங்க இங்கே. ஏன் அப்படின்னா ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இவங்க அதை ரீஃபில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு QR மூலயமா தான் வந்து இவங்க குறிப்பிட்ட லெவல்ஸ் வந்து ஃபியூல் வாங்க முடியும். ஸோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. பட் தீவுக்குன்றதுனால யூஸ்வலாகவே ஒரு 3 மாதத்துக்கு தேவையான ஃபியூல் வந்து இங்கே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா. பட் இப்போ அந்த ரீசன்ட் இதனால் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கிது உங்களுக்கு. பட் இங்கே ஓகே தான், இந்த தீவில் இருக்கவங்களுக்கு அளவான ஃபியூல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு சில கடைகளில் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, அவங்களும் வந்து ரீஃபில் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இங்கே வந்தோம், வார்டு 3, வார்டு நம்பர் 3. ஸோ இப்போ இங்கே தான் இருக்கோம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கலாம் வந்திருக்கோம். ஓகே, இது நாய்க்குட்டிக்கு கூட சாப்பிடுவோம் தெரியலையா? சரி இது கொடுத்துருங்க. எவ்வளோ இது? 125. பாய். சரி வந்து ஒரு குட்டி பிஸ்கெட் மட்டும் வாங்கியிருக்கேங்க. தேங்க்யூ. அப்பா, இங்கே வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது, அதுக்கு குட்டியாக பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறேன். வாங்க, அப்படியே இருட்டாகுது, அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து ஒரு புத்தர் கோவில் இருக்குங்க. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு தாங்க இங்கே புத்தர் விஹாரையா, இதுதான் வந்து இங்கே ஒரு புத்தர் டெம்பிள். ஆமாம், விஹாரை புத்த விஹாரை. ஸோ இதுதான் இங்கே இந்த ஸ்டூப்பான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதிகமாக இந்த மாதிரி வடிவங்கள்லாம் வந்து நேபாள் சைடு நிறைய அந்த புத்திஸ்ட் வழிபாடு பண்ணுறவங்க ஏரியாஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பாஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து எல்லா மத சார்ந்த கோயில்களையும் நம்ம பார்த்தாச்சு, எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ வந்து இந்து கோயிலும் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மற்ற இந்த ஊர் நைனாத்தீவில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இந்த நைனாத்தீவில் எல்லா மக்களும் வந்து ஒற்றுமையாக எல்லா மதத்தை சார்ந்தும், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லா மதத்தை சார்ந்து. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நைனாத்தீவில் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு தீவு தான் வந்து நைனாத்தீவு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த போர்டில் எல்லாமே போட்டிருக்கு. ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து இந்தாண்ட கரைக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டில். ஸோ அப்படியே செம்மையாக இருக்குங்க இந்த சைடு வியூ எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கல் கடைங்க.
தோடி ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் இது. இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு இல்லை இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த கடற்கரை அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எல்லாம் சன்செட் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது. கைஸ் இவரு தான் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற குட்டி நாய். குட்டி இவருக்கு தாங்க நம்ம வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நெளிஞ்சான் பையன், ஆசையாக இருந்துச்சு வாங்கிட்டு வரணுன்ட்டு. தம்பி 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 வரேன்டா, இந்தா நல்லா இருக்குடா, சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. சாப்பிட்றேன். சமையல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. செஃப் சரண் vlogs வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க சரண்? முதல்ல நூடுல்ஸ் எடுத்துட்டேன். நூடுல்ஸா? சாப்பாடு இன்னைக்கு தீவில் வந்து நூடுல்ஸுங்க. நூடுல்ஸ் வேறு என்ன செய்கிறீங்க? புரியல. முட்டை நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ இதுதாங்க வந்து கிச்சனு. நைட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நடந்துச்சு. சரண் நல்லபடியாக செய்யுங்க. ஓகே ரைஸ். சரண் வந்து ஒரு வழியாக அப்படி இப்படி செஞ்சு மேகி செஞ்சுட்டாங்க. இதுதான் கொத்துமி இங்கத்திய நூடுல்ஸ். கொத்துமி லோக்கல் பிராண்ட் அது. ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே சாப்பிட வேண்டியதான். அழகாக ஆட்டோவில் போயிட்டு அந்த பயணம் வந்து சிறப்பாக முடிஞ்சு. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்து கொத்துமியோடு முடிக்கிறோம். மேகி தான் போல அது மேகி இங்க பேர் அப்படி இருக்கு. கொத்து பேர் மட்டும் வேற இல்ல, மசாலாவும் வேற, அந்த ஆயில் ஒன்று தருவாங்க, அந்த இதுவும் வேற. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மீன் வந்து நான் வாங்கி தான் வந்து சமைக்கலான்னு இருந்தது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மீன் வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டாங்களாம் காலையிலே. நல்லா இருக்குங்க. நீங்கள் அப்பா இப்போதான் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் அப்படியே கண்ணே தெரியுது, சுற்றுது. ஸோ கைஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சிங்க. அண்ட் இந்த தீவு நைனா தீவை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தது வந்து கிஷோர் தண்ணா அப்படின்றவர். இங்கே வந்து ஆட்டோ வந்து டுக் ஓட்டுறாரு. ஸோ அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராச்சும் நைனா தீவு வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. அந்த நைனா தீவில் ஃபுல்லாக சுற்றி காட்டுவார். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இங்கே வந்து இப்போது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரலான்னு வந்தேன். டப்புன்னு அந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்புங்க. ஸோ இந்த நைனா தீவில் வந்து நிறைய பாம்புகள் வந்து சுற்றுது நைட் டைமில். ஸோ அதனால் டோர்ஸ் எல்லாமே இங்கே வந்து பக்காவாக லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க மட்டும்தான். மற்றபடி அது ஒரு இதுவாக இல்லை. ஏன்னா இது வந்து நைனா தீவு வந்து நாகத்தீவு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சின்ன கருத்து, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த தீவுகளுக்கு வந்து பயணம் பண்ண போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி see you guys, see you in the next video. Bye bye.